Hi friends, welcome to our channel Green PiX. ANTIKYTHERA பொறிமுறை பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளை இந்த காணொளியில் காண்போம். ANTIKYTHERA பொறிமுறையானது பெரும்பாலும் ஒரு பழங்கால கால்குலேட்டராக குறிப்பிடப்படுகிறது. இது 1901ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ANTIKYTHERA கப்பல் விபத்திலிருந்து மீட்கப்பட்டது. இது கிரேக்க தீவான ANTIKYTHERA கடற்கரையில் நிகழ்ந்ததாகும். இந்த ANTIKYTHERA பொறிமுறையானது கிமு 205ற்கு முந்தைய வானியல் நிகழ்வுகள் மற்றும் நிலைகளை கவனிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவியாகும். ANTIKYTHERA பொறிமுறையானது பெரும்பாலும் முதல் அனலாக் கணினி என்று குறிப்பிடப்படுகிறது. கிரேக்க வானியலாளர்களால் கணிதம் மற்றும் வானியல் ஆகியவற்றில் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகளுடன் உருவாக்கப்பட்டது. சூரிய கிரகணத்தை கணிக்கவும் பண்டைய ஒலிம்பிக் விளையாட்டு நேரத்தை கணக்கிடவும் மெட்டோனிக் காலண்டரை கண்காணிக்கவும் ANTIKYTHERA வழிமுறை பயன்படுத்தப்பட்டது. கப்பல் விபத்திற்கு பின் கண்டுபிடிக்கப்பட்ட 75 ஆண்டுகள் வரை ANTIKYTHERA பொறிமுறையானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படவில்லை. ANTIKYTHERA பொறிமுறையின் முன்பு முகத்தில் கிரகணத்தை குறிக்கும் ஒரு நிலையான மோதிர டயல் இருந்தது. கிரகணம் என்பது வான கோளத்துடன் சூரியனின் பாதை 12 ராசி அறிகுறிகளும் ஒவ்வொன்றும் 30 டிகிரி பிரிவுகளில் குறிக்கப்படுகின்றன. ANTIKYTHERA பொறிமுறையானது மத்திய தரைக்கடலில் இருந்து மீட்கப்பட்ட போது அது ஒரு துண்டுதான். ஆனால் அது விரைவில் 3 பெரும் பகுதியாக உடைந்தது. ANTIKYTHERA பொறிமுறையின் வெளிப்புற வளையத்தின் எஞ்சிய பகுதிகளில் பச்சோன், பெய்னி மற்றும் எபிபி உள்ளிட்ட 3 எகிப்திய மாதங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. ANTIKYTHERA பொறிமுறையில் குறைந்தது 30 கியர்கள் இருந்தன. இருப்பினும் பண்டைய கிரேக்கர்கள் நிச்சயமாக திறன் கொண்டவர்கள் என்பதால் இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த பொறிமுறையில் மிகப்பெரிய கியர் சுமார் 140 மில்லிமீட்டர் விட்டம் மற்றும் 224 பற்களை கொண்டிருந்தது மற்றும் இதை கண்டுபிடித்தவர் முக்கோணவியல் ஹிப்பார்க்கஸையும் கண்டுபிடித்தவராக இருக்கலாம் என்று ஆய்வுகள் கூறப்படுகிறது. தற்போது இந்த பொறிமுறையானது கிரேக்கத்தின் ஏதென்ஸில் உள்ள தேசிய தொல்பொருள் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ANTIKYTHERA பொறிமுறையின் பல செயல்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது எப்படி எங்கு பயன்படுத்தப்பட்டது என்பது இன்னும் தெரியவில்லை. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல் கிரீன் பிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.